முர்னால் தாக்கரே கூட கல்யாணம். இருங்கப்பா. ஏன் நான்லாம் முர்னால் தாக்கரே கல்யாணம் பண்ணக்கூடாதா என்ன? பண்ணக்கூடாதா என்ன? இன்னும் தெருவிலே தான் இருக்கணுமா? நாங்களும் முர்னால் தாக்கரே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாமா? கை விடு மச்சான், குத்து வச்சோண்டா நீ. ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில தான் யாரையாவது பார்த்தா கண்டுபிடிச்சு ஈஸியா அடிச்சு போடுறீங்க. சரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலாவது யாரையாவது தூக்கி போட்டு என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சரி டோலிவுட்ல ஏதாவது ஹீரோயினை கரெக்ட் பண்ணி மார்க்கெட்டை பிடிக்கலான்னு பார்த்தாலும் விட மாட்டேங்கிறீங்கடா. அந்த மாதிரிதான் மக்களே இப்ப தனுஷோட நிலைமை, தனுஷ் சாரோட நிலைமை வந்து போயிட்டு இருக்கு. மனுஷன் என்ன பண்ணாலும் யாரு கூட லிங்க் பண்ணிடுறாங்க. அதாவது கேர்ள் கூட லிங்க் பண்ணா கூட பரவாயில்ல. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பசங்க கூட லிங்க் பண்ணிட்டாங்க. அது அந்த வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த லெவலுக்கு தனுஷை அடிக்கிற காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மனுஷன் எந்த இடத்துலையும் கான்ட்ரவர்சியாக பேசினதில்லை, எதுவும் பண்ணதில்லை. கண்டென்ட் இல்லைனா திடீர்னு தனுஷே ஏதாவது ஹீரோயின் வச்சு லிங்க் பண்ணி போட்டு விட்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஆன கண்டென்ட் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு மாதிரி தீயா பரவிட்டு இருக்கு. ஏனுங்க மச்சான், உங்க முத சம்சாரத்துக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொன்னீங்களே, எங்கேங்க நான் போயேன்? இவர் தான் என் பையன் என்று மகனே. அம்மா கூப்பிடுறேன் இருக்காமாச்சி. தகப்பா இது நியாயமா? உனக்கு அடுக்கு மாடா. நம்ம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா. நீ ஏன்டா நினைச்ச 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மூஞ்சிக்கு எதுக்குடா பிளாஷ்பேக்? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. நீ வீட்டுக்கு வா. உன்னை அதாவது பராசக்தியில தீ பரவட்டுன்னு சொன்னாங்களோ இல்லையோ, தனுஷோட விஷயத்துல பயங்கரமா பரவிட்டு இருக்கு மக்களே. ஏன் அப்படின்னா இந்த முர்னால் தாக்கரே தனுஷும் என்னைக்கு மீட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ல 1.5 வருஷம் முன்னாடி மீட் பண்ணாங்க. அன்னைக்கு வெறும் போட்டோ தான் போட்டாங்க மக்களே. அன்னையில இருந்து ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு கல்யாணம் காது குத்து குழந்தை பெக்கிற லெவலுக்கு மீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. भाई मुंबई का भाई अण्णाची तमिलनाडु. ஆனா இப்போ முர்னால் தாக்கரே வந்து இதெல்லாம் ரூமர்ரா அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம ஸ்டாப் பண்ணுமா மாட்டோம். இதுல சில மீம்ஸ் இருக்கு. அதுல ஒரு மீம்ஸ் இப்ப போடுறேன், பாத்துட்டு வாங்க. ஐஸ்கிரீம் விக்கிற இடத்துல வரப்போற பொம்பளைங்க எல்லாம் ஒரு பேமானி எப்படி மொறச்சி பாத்துனேங்கறான் பாத்தியா? அம்மா கண்டிப்பா இது அப்பாவோட வேலையாதாமா இருக்கும். டேய் அம்மாவை தவிர சும்மா கூட உங்க அப்பா வேற பொம்பளை பார்க்க மாட்டார். அவரு ஏகபத்தினி விரதன். என்ன பிகரு, என்ன பீஸ், இது என்ன ஐஸ்? இதல்லவோ ஐஸ். இந்த ஐஸ வச்சு இவள ஐஸ் வாங்க வந்த கேப்ல கடலோரமாவே வச்சு காரியத்தை சாதிச்சிட வேண்டியதான். அதாவது கோலிவுட்ல ஏதாவது ஒரு செலிபிரிட்டிக்கு குடும்பத்துல பொண்டாட்டி புருஷங்குள்ள ஏதாவது தகராறு வந்து நினைச்சோங்களேன், தகராறு வந்து டிவோர்ஸ் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் கோர்ட்டு வாசல் போறாங்களோ இல்லையோ தனுஷோட வீட்டு வாசலுக்கு போயிடுறாங்க. அட எதை தொட்டாலும் தனுஷ். பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல, பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. அதாவது பாத்தீங்கன்னா ஏஎல் விஜய்க்கு டிவோர்ஸ் ஆகும் போது அமலாபாலை இவர் தாண்டா வச்சிருக்காருன்னு சொல்லி தனுஷ் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ்க்கு வந்து டிவோர்ஸ் ஆகும்போது அதுக்கும் காரணம் தனுஷ் தானே அடிச்சாங்க. இப்ப ரவி மோகனுக்கு டிவோர்ஸ் ஆகும்போது அதுக்கும் காரணம் தனுஷ் தாங்கன்னு சொல்லி அடிக்கிறாங்க. அதாவது எதை தொட்டாலும் தனுஷா இருக்கு சார். உடம்பு ஃபுல்லா தனுஷ் சார். தனுஷோட ஃபேன் சார். நான் என் தம்பி தனுஷ் சார். தனுஷ் அந்த மாதிரி ஒரே தனுஷா இருக்கு. உங்களுக்கு ஹார்ட் பீட் லேப்டாப் அடிக்கும். தனுஷ் தான் அடிக்கும். Really nigga? தனுஷ் லேப்டாப் அடிக்கும். நீ தனுஷ் தான் அடிக்கும். தனுஷ் உயிர், தனுஷ் ரத்தம் எல்லாமே தனுஷ் தான். சத ஃபுல்லா தனுஷ் தான். தனுஷ மறுப்பேன் இருப்பேன் நானு. தனுஷ தம்பியா இருப்பேன். தனுஷ் நான் பண்ணலாம். தனுஷ் உயிரா இருப்பேன். தனுஷ் தான் ரத்தம். எல்லாரும் போயிட்டாரு, கோலிவுட் போயிட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும் எனக்கு தெரியல. ஏதோ மோர் எக்ஸ்பெக்டேஷன் பண்றோம். நான் தனுஷ் ஏரியன், தனுஷ் உயிர். ஏன் தனுஷ்காக நான் நிறைய பண்ணுவேன். தனுஷ்காக ஏன் தனுஷ்காக இவ்வளவு பண்ற இது பண்றேன்னு கேட்பாங்க. சில பேர் அப்படி சொல்லுவாங்க, ஏன் தனுஷ் பணம் கொடுக்கானா, தனுஷ் சாப்பாடு போறான்னு கேட்பாங்க. அதெல்லாம் அப்படியே போக விட்டுருணும். அவங்களெல்லாம் போக விட்டுறேன். தனுஷ் சொன்ன மாதிரி அவங்க தனுஷ் சொல்லுவாங்கல்ல, அவனெல்லாம் அப்படியே போக விட்டுறேன். பொல்லாத படத்துல மாதிரி அப்படியே தட்டி விட்டுருவேன். கோலிவுட்ல ஏதாவது ஒரு பஞ்சாயத்துன்னு நினைச்சுக்கோங்க, இந்த ஃபேமிலி வச்சு புருஷனை வச்சு பொண்டாட்டி வச்சு தனுஷ் தான்.
அந்த வேட்டைக்காரன் படத்துல செல்லான ஒருத்தர் இருப்பார்ல, இது உன் பொண்டாட்டியா, நான் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி தனுஷ் வந்து இவங்க உங்க ஒய்ஃபா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துப்பாரு போல. ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகனோட ஒரு 1.5 வருஷம் முன்னாடி போட்டு ஊம குத்தா குத்துனாங்க. யார் நம்ம இமானோட ஃபேமிலியில் பர்சனலாக ஏதோ தொட்டுட்டாருன்னு சொல்லி அது வந்து ரூமர்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரூமர்னு கன்ஃபார்ம் ஆயிட்டு. ஆனால் இந்த முன்னாள் தாக்கரே கூட அப்படி இல்லைங்க, இது முன்னாடியே கன்ஃபார்ம் ஆயிட்டு இப்போ தான் இவங்க ரூமர்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் அப்படி ரூமர்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு இதை வச்சே ஓட்டணும்ல. அதனால இன்னைக்கு இந்த கரண்ட் டைமில் யார் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னா விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. புள்ளக்குட்டியோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் விட்டு ஜாலியாக இருப்பாங்க சார். ஏன்னா அவங்க வேண்டுதல் நிறைவேறாயிட்டல. இன்னைக்கு தனுஷை போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, அவங்களோட குறிக்கோள் என்ன, படம் பண்ணி பெரிய ஹிட் ஆகணும் இல்லை, தனுஷை எப்படியாவது க்ளோஸ் பண்ணும், அதை முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு தான் தனுஷ் வந்து ஒரு செங்கலை கூட நவுட்ட முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு தனுஷ் ஃபேனு ஒட்டுமொத்த வீடையும் இடிச்சிட்டாங்க. போயஸ்காரில் கட்டின வீடை, அதாவது மனசில் தனுஷ்குன்னு கட்டின வீடை. ஏன்னா எந்த பொம்பளை மேட்ரு இருந்தாலும் தனுஷ் தான் சார் மாட்டுறாரு. முன்னாடி என் தலைவன் சிம்புவை மாட்டி விட்டீங்க, அது கர்மா தான்டா அவங்களுக்குலாம். அது கடவுளுக்கு எப்படி உங்க அப்பாவுக்கு துரோகம் வருது? என்ன பண்ணது? ஒன்னும் இல்லை, விடு. லவ் சொல்லுண்ணா. சொன்னா நம்ம மாட்ட ஊரா, நம்ம வாக்கிங் வந்தோமா, நம்ம வேலையை பார்த்துன்னு போவோம். சொல்லுண்ணா, என்னண்ணா இப்ப திடீர்னு பேசேனா? உங்க அப்பா ஒரு பொம்பளை வச்சுங்கிறாரா? பத்தியா பத்தியா அந்த மேல கிடையாது. பத்தியா நான் சொன்னா நீ நம்பல, பத்தியா? போதுமா? அப்பா நல்லா நல்லப்பா, அவன் நல்லப்பா அப்பா, அதெல்லாம் கிடையாது. அதாவது கப்பல்ஸ் எல்லாரும் கேட்டுக்கோங்க, வர வேலண்டைன் டேஸ்ல யாரெல்லாம் உங்க வேலண்டைன் டேஸ் உங்க லவ்வை வந்து வெளிப்படுத்த போறீங்களோ அதுக்கு முன்னாடி நெட்ஃபிளிக்ஸ்ல தனுஷ் அண்ட் முர்னால் தாக்கரே இவங்களோட கல்யாணத்தை பார்த்துட்டு வந்து நீங்க வந்து வேலண்டைன் டேஸ் கொண்டாடுங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். அவங்களோட கல்யாணம் பாத்தீங்கன்னா மார்னிங் 6 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகுது. You know tomorrow dating? பேர்ச்சம்பழமா? ஏன் மச்சி? ஏன்? Why? I don't know why. All the figures following my. I am real rich feeling. You are poor feeling. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா முர்னால் தாக்கரே தனுஷ்கே தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நாங்க தான் நடத்தி வைக்க போறோம். ஆஸ் எ யூடியூபரா இப்படி பேசி பேசி நடத்தி வச்சிருவோம். அப்புறம் நீங்க எங்களுக்கு வந்து டைம் சொல்லிட்டீங்கன்னா போதும். கீழே கமெண்ட்ல முத பொண்டாட்டியை தான் காப்பாத்துவியா? நான் தான் உயிரின் சொல்வியே, என்ன காப்பாத்த மாட்டியா? ஏய் அம்லு, அடே சக்கலத்தி, நீதான் அத சிரிக்கியா? அக்கா நொக்கானது. மாமா இந்த சித்தி சூப்பர்மா. அடே சர்பால கிழிஞ்சதுடா. இங்க பாருங்க, எங்க அண்ணன் இந்த விஷயத்துல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் எங்க அண்ணன் அவரு, ஏன்னா அவர் டோலிவுட்டு, ஹாலிவுட்டு, பாலிவுட்டு, கோலிவுட்லாம் கலக்கினவருங்க எங்க அண்ணன். ஆனா இத்தனை வுட்லயும் கலக்கிட்டு குட்டா இருப்பாருன்னு பார்த்தா பேடா இருக்கேண்ணே. என்ன சரி பரவாயில்ல, அந்த சினிமா லைஃப்னா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்த்தா யாருக்கு தான் தோணாது? இல்ல அப்படி சொல்ல வரல. இப்ப கல்யாணம் முடிஞ்சிட்டா நீங்க வந்து பண்ணக்கூடாது, அப்படி இன்னொரு பொண்ணுக்கு வந்து இப்படி பண்ணக்கூடாது. இல்லையம்மா, எங்கிட்ட இல்லையே. உங்ககிட்ட இல்லைன்னா உங்க அண்ணன் கிட்ட வாங்கி கொடு. அவன் எங்க அண்ணன் இல்ல, எங்க மாமா. இவர்தான் எங்க அக்கா கல்யாணம் பண்ணி போறவரே. வாய் முடி. ஏமா குடும்பத்துல ஏதாவது கஷ்டமா? எதுக்குமா 2ஆம் தரமா வாக்கப்பட போற? ஏமா உனக்கு கைகாலம் விளங்காம இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நான் தரேன் சில்லற, நீ வாங்கிட்டு போ. ஓகே மாமா. சிம்பு மாதிரி சிங்கரா சோலோவா சிங்கமா இருக்கீங்கன்னா நீங்க உங்களுக்கு அப்ரோச் பண்ணலாம், தப்பு இல்ல அது. பட் தனுஷ் மாதிரி ஒரு குடும்பஸ்தனா இருக்கும்போது இதெல்லாம் யோசிக்கணும் மக்களே, யோசிக்கணும். இதுக்கு தான் என் தலைவன் அன்னைக்கே வேணாண்டான்னு சொல்லி இன்னைக்கு இன்னும் 40 வயசுல சிங்கிளா இருக்காண்டா. அது எஸ்டிஆர் சொல்ல முடியாது, அவரும் ஏதாவது உள்ள வச்சிருப்பாரு. இல்ல ஆனா சிம்பு மாதிரி இல்லைங்க, தனுஷ் மாதிரி இல்லைங்க என்ன சிம்பு. எங்க அண்ணன் இது இல்ல. இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன், ஏன்னா பேசிக்கிட்டே போவோம். அதாவது தனுஷ்க்கும் முர்னால் தாக்கரேக்கும் கல்யாணம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், நீங்க நெட்ஃபிளிக்ஸ்லாம் போகாதீங்க. நானே இந்த விஷன் நோட்ஸ் கலாட்டில இருந்து உங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்றேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அண்டில் தென் பாய், see you, டாடா.